2026 தேர்தலில் வந்து கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி கொடுப்பாங்க, நல்ல மக்களாட்சி கொடுப்பாங்க நம்புகிறோம். இது காமனான பர்சனாக இல்லாமல் என் கூட வேலை பார்க்குறவங்களும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே டிஎம்கேக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக பஸ் விட்டது. அது வந்து நான் வந்து கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து எம்பவர் ஆயிருக்காங்க. நிறையா லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல பர்சனலாக வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கட் ஆஃப் ஆகும்போது அதெல்லாம் அவங்களுக்கு சேமிப்பாகுது. அது இல்லாமல் வந்து இப்போ 1000 ரூபா ஊக்கத்தொகை இப்போ அந்த மாதிரி வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் லேடிஸ்க்கு. டிவிகே விஜய் அவர் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து அரசியல் இப்போ தான் வந்திருக்காரு. இந்த வருஷம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் வேணும் அவரை வந்து நாங்கள் வந்து நம்புறதுக்கு. அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கு அவர் மேலே வரல. இது என்னோட கருத்து. கண்டிப்பாக டிஎம்கே தான். டிவிகேக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது என்னை பொறுத்தவரை. என்னை பொறுத்த ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 ஓட்டு 3 ஓட்டு இந்த பசங்க ஓட்டு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் டிவிகேக்கு வர வாய்ப்பு அதிகம், ரொம்ப அதிகம். இல்லை அதெல்லாம் செய்ப்பார். அதெல்லாம் மக்கள் வந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவாங்க, காசு கொடுக்காம ஓட்டு போடுவாங்க. மற்ற வந்து எடப்பாடி இவங்கெல்லாம் காசு கொடுத்து, எடப்பாடி ஸ்டாலின் இவங்கெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சின்னம்மானு இப்போ வந்திருக்காங்க, அவங்களும் வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த வர வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கும். இந்த ஓட்டுகளை வந்து உடைக்கிறதுக்கு சின்னமாக உடைக்கிறதுனால டிவிக்கு வர கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. முதல்வர் தான் விஜய். அப்கோர்ஸ் மக்களுக்கு நல்லா செய்வார், மக்கள் நல்லா செய்வார். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப டிவிக்கே டிஎம்கே அதான் அவர் விஜய் சொல்கிற மாதிரி தான். எடப்பாடி சீன்லாம் இல்லை, மற்ற கட்சியெல்லாம் சீன்லேயே கிடையாது. ஒன்று டிவிக்கே இல்லை டிஎம்கே கன்ஃபார்ம். அது ரெண்டு பேரும் டிவிக்கே வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் நல்ல திட்டங்களாக கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் காசு, அதுக்கப்புறம் வந்து இந்த மகளிருக்கான அந்த பஸ் பேருந்தில் இலவசம், இந்த மாதிரி நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வர வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் 2வது இடம் 3வது இடம் தான் வர வாய்ப்பு இருக்குது. முதல்ல டிஎம்கே தான் வரும். என்னுடைய பார்வையில் வந்து விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்குமே வந்து அதிமுக திமுக 2 பேருக்குமே ஓட்டு போட்டு நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ ஐ ஃபீல் தட் இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட் விஜய் should have come and occupy this same post. So that is well and good, I believe. Okay, so not only for that மன்னிக்கணும், இவங்க கண்டிப்பாக வரணும். எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஜனநாயக கடமையாக நான் நம்புகிறேன். இல்லை அதெல்லாம் அதாவது வந்து இவங்களுடைய ஒரு செட்டப். அதாவது என்னென்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. உண்மையே தெரியாதுன்னு சொல்லி தெரியாமல் இவ்வளோ வருஷம் ஓட்ட முடியாது சரிங்களா அந்த அரசியலில். அதனால் வந்து இவங்களுடைய அரசியல் நரேட்டிவ்னால வந்து அது தெரியாது சொல்லலாமே தவிர, மற்றபடி இவருக்கு நல்லா தெரியும். கூடுமான இடங்களை பிடிப்பார். அடுத்தது கண்டிப்பாக வரணும் நான் ஆசைப்படேன். பட் இன்னும் போய் சேரலைன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் தொங்கு சட்டசபையாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து அதிகமாக மக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விளாத்திகளாம் இதெல்லாம் மேட்டெலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டே பிடிக்கல. கடைசியில் நேற்று வந்து யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாட் ஷுவர் உண்மையாலான்னு தெரியல. சரிங்களா, இருந்தாலும் வந்து தொங்கு சட்டசபையாக மாறும். இதுதான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். விஜய் தான் வரணும். பட் மாற்றாக இருக்கும். ஸ்டாலின் ஐயா வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஆட்சி, நல்ல இது எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்கிறாரு. உடனுக்குடனே எதாக இருந்தாலும் கிடைக்கிது எங்களுக்கு. எல்லா பிரிட்ஜு வசதியிலேருந்து காவ வசதியிலேருந்து எதாக இருந்தாலும் உடனுக்குடனே நடக்குது. திட்டம் குடிநீர் திட்டம்னா சரி, பதாச்சார திட்டம் சரி, எந்த திட்டமாலும் பக்காவாக இருக்குது அவரோட போட்ட திட்டம். எங்களுக்கு எல்லா திட்டமும் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு மகளிர் சுய குழு மூலிமா வந்திருக்கு, மகளிர் காசு வருது, பெரியவங்களுக்குலாம் ஒய்ஃபுக்கான வருது, எல்லாமே பக்காவாக இருக்குது. கலைஞர் சார் ஸ்டாலின் ஐயா வருது. விஜய் வர இப்போதைக்கு இல்லை சார், இப்போ தான் வந்திருக்கிறாரு. கொஞ்சமாக ஆகட்டும், கொஞ்சம் லேட்டாகும் அவர் வர்றதுக்கு. ஏன்னா ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் ரசிக்க முடியாது. திமுக பொறுத்த வரைக்கும் 2026 ஸ்டாலின் தான். விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க. அதாவது வந்து 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. விஜய் வந்தால் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பேசுவோம். ஓகே, இல்லைங்க, மக்கள் எல்லாருமே இந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. பொதுவான கருத்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விஜய்க்கு போடுவாங்க. இப்போ விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது.
ஸோ அவரை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கணும் தான் எல்லாருடைய ஆசையும். அது வந்தால் தாங்க அவருடைய மோட்டிவேஷன் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து அவருக்கு ஓட்டு போடுறோம். இப்போ 2 ஆட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாச்சு. ஸோ இவர் வந்தால் என்ன செய்வார்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நமக்கு வந்து மாற்றம் வேணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் இல்லைங்க. அவருக்கு நிறைய நெருக்கடிலாம் இருக்குதுங்க. எல்லங்கா போனாலும் ஒரு பிரச்சனை அவர் சேர்ந்து வருது. அதனால் வந்து அவர் வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்காருங்களா. மக்கள் அவர் போகிற இடத்துக்குலாம் போகிறாங்க. ஸோ போக அதெல்லாம் குறையுங்க. தேங்க்யூங்க. அது நம்ம பொறுத்து இருந்தால் சார் பார்க்கணும். விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க. அது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும். மக்களுடைய மற்ற கருத்தையும் கேட்கணும் இல்லைங்களா. டிஎம்கே தான்ப்பா. அவங்க எல்லாமே நல்லது செய்கிறாங்க, அதனால வேண்டி அவங்க தான் வரணும். மகளிர் திட்டம் பிடிச்சிருக்கு, மாணவர்களுக்குலாம் நிறைய செய்கிறாங்க, படிக்கிறவங்களுக்குலாம் அவங்க அதனால பிடிச்சிருக்கு. இல்லை வாய்ப்பு இல்லை, கம்மி தான். அவர் முதல்ல அரசியலே தெரில, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு. டிஎம்கே தான் வரணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரணும். டிஎம்கே இருக்க நல்லா சிறப்பாக ஆட்சி போயிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா திட்டங்களும் ஓகே தான் இருக்கு. அவரை நிற்கிறாரு, வருவார் அவரோட. டிஎம்கே தான். இப்போ இருக்கிற ஆட்சியே நல்லா இருக்குதுங்க. டிஎம்கே ஆட்சி இது நல்லா அமைதியாக இருக்குது. மக்கள் தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக தான் இருக்கு. அமைதியாக நடக்குது ஆட்சி. இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆட்சி. இதுவே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா திட்டங்களும் அவரது விட நல்லா தானுங்க. அது பற்றி நம்ம யோசிக்கலாங்க. இது நல்லா இருக்குது, அவ்வளோதான். இதுவே இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வரட்டோன்னே நல்லா தான் பண்ணின்னு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்களே வந்தால் நல்லாயிருக்கும். எந்த திட்டம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களே வரட்டும். வாய்ப்பு தரலானே. ஆனால் அவங்க எதுவும் செஞ்சு நான் பார்த்ததில்லை. ஏதாவது புதுசாக செஞ்சு மக்கள் இப்போ விஜயகாந்த் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா இறங்கி செஞ்சாங்க ஃபீல்டில். அந்த மாதிரி விஜய் செஞ்சால் நல்லாயிருக்கும். வந்தால் டிஎம்கே வரட்டோண்ணே.